உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டத்தில் தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு ஜனவரி 14 முதல் 16 வரை இடையே அவனியாபுரம், பாலமேடு மற்றும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விழாக்கள் விமர்சையாக நடைபெற உள்ளன. இதற்கான பணிகளை துவங்கும் வகையில் கடந்த 3ஆம் தேதி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் டி. மூர்த்தி கால்கோல் நட்டு பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பொறுத்தவரை 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டுக்காக தற்போது வாடிவாசல் புதுப்பிக்கும் பணி, பார்வையாளர் மாடம் அமைக்கும் பணிகள் பூஜையுடன் தொடங்கியது. மேலும் ஜல்லிக்கட்டின் போது பார்வையாளர்கள் மைதானத்திற்கு வராமல் தடுக்கும் வகையில் இரண்டடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள், அதே போன்று வாடிவாசலில் அவிழ்த்து விடப்படும் ஜல்லிக்கட்டு காளைகளை அதன் உரிமையாளர்கள் பிரித்து செல்லும் வகையில் கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் 2 அடுக்கு தடுப்பு அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முன்பதிவுக்கான அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் தற்போது முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதால் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது.